திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், மனித பிறவியின் மகத்துவம் பற்றி அறிந்து கொள்வது பற்றி. நாங்கள் எல்லாரும் மனிதர்களாக இன்றைக்கு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனாக பிறந்த ஒரு மனிதனின் மகத்துவம் பற்றி தெரியாமல் தான் மனிதர்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனித நேயம் என்பது அரிதாகத்தான் இருக்கிறது. மனிதன் என்பது மனிதனாக பிறப்பது என்பது அதிதுர்லபமான ஒரு காரியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதை ஒரு உதாரணத்தில் சொல்வதாக இருந்தால், ஆனந்த கை நகத்தில் மண்ணை எடுத்து வைத்துக்கொண்டு பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார்கள், ஆனந்த, இந்த கை நகத்தில் உள்ள மண் பெரிதா, இந்த பூமியில் உள்ள மண் பெரிதா என்று. ஆனந்த கூறுகிறார், சுவாமி, கை நகத்திலுள்ள மண் என்பதோ சிறு துளியை போல, அதே போல பூமியின் மண் என்பதோ அந்த கடல் போல மிகவும் விசாலமானது. இதை ஒப்பிட முடியாத அளவுக்கு மாபெரும் வித்தியாசம் என் சுவாமி என்று கூறுகிறார். அப்போது புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனந்த, மனிதனாக பிறப்பது என்பது இந்த மாதிரி தான். நாங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறோம் இந்த கை நகத்திலுள்ள மண்ணை போல. ஏன்னா அதிதுர்லபம், இந்த மனித பிறவி என்பது அதிதுர்லபம். இப்படியாகத்தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போனால், இப்போ உலகத்தில் 800 கோடி மனிதர்கள் வாழ்கிறாங்க. ஆனால் மனிதனை தாண்டிய உயிரினங்கள் எவ்வளோ வாழுது? இப்போ கடல் இனங்கள், கடல் உயிரினம் எவ்வளோ இருக்குது? அதை சொல்ல முடியாத அளவுக்கு கடல் உயிரினங்கள் இருக்குது. நிலத்தில் வாழும் உயிரினங்கள், சிறு சிறு உயிரினங்கள், சின்னது, கண்களுக்கு தெரியாதது, கண்களுக்கு தெரியும் சின்ன சின்ன எறும்பு போன்ற உயிரினங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், ஒரு குடும்பத்தில் மனிதன் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க, கூடனா 10 பேர். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, எவ்வளோ எறும்பு இருக்குது, எவ்வளோ கரப்பான் பூச்சிகள் இருக்குது, எவ்வளோ நுளம்புகள் இருக்குது. இந்த மாதிரி பார்க்க போனால் மனிதன் என்பது ரொம்ப அந்த கை நகத்திலுள்ள மண் போல தான். அதே போல் இந்த கடலை போல விசாலமான இந்த பூமியை போல் விசாலமான உயிரினங்கள் இருக்குது. அப்போ இதில் மனிதனாக பிறப்பது என்பது அதிதுர்லபம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனிதனாக பிறந்ததின் பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பயனை பெற்றுக்கொள்ளாட்டி நாங்களும் மறுபடியும் அந்த மானிய மக்கரோ அதிமானிய கொக்குரோ என்பது போல குரங்காகவோ நாயாகவோ, அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு அந்த உபாதான ஸ்கந்தையில் இருப்பதனால, அதை பிடித்து கொண்டிருப்பதனால, அதன் காரணமாக நாங்கள் ஏதோ ஒரு உயிராக பிறந்து பல பிறவிகளை கடந்து போவோம். அவைதான் கர்மபூமியின் சுபாவம். அப்போது இந்த துர்லபமான மனித பிறவியில் நாங்கள் துர்லபமான சத்தியம் என்ன அப்படின்றதை தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ அங்கே தான் இருக்கிறது உண்மையான மனித பிறவியின் மகத்துவம். இங்கே தான் இருக்கிறது மனித பிறவியின் மகத்துவம்.
இந்த உண்மையை சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாகத்தான் அவர் இந்த மகத்துவத்தை அடைகிறார். மனித பிறவியின் மகத்துவம் பற்றி அவர் அங்கேதான் புரிந்து கொள்ள முடிகிறது அவருக்கு. அப்போது பகவான் புத்தர் அவர்களும் மனிதனாக பிறந்து சித்தார்த்தராக பிறந்து மாளிகையில் ராஜ மாளிகையில் வாழ்ந்து பல சௌகரியமான பலவிதமான இன்பத்தை அனுபவித்தவர், எல்லா இன்பத்தையும் அனுபவித்தவர். அப்போது இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு தான் காட்டுக்கு போகிறார் சத்தியத்தை தேடி. எல்லாத்தையும் விடுறார், எல்லா இன்பத்தையும் விடுறார். ஏன்னா வயசு போகுது, நோய் வாய்ப்படுறோம், இறந்து போகிறோம். இதுதான் எல்லா மனிதனின் சுபாவம், எல்லா உயிரினத்தின் சுபாவம் இதுதான். அப்போ அந்த உபாதான ஸ்கந்தையில் இருப்பதனால நாங்கள் பிடித்து கொண்டிருப்பதால் பிடியின் காரணமாக நாங்கள் பிறப்பை எடுக்கிறோம் மறுபடியும். அப்போது இது துன்பம், இதில் இன்பம் என்று ஒன்று கிடையாது. நாங்கள் மாளிகையில் இருந்தாலும் அதில் சுகபோக வாழ்க்கையை இன்பத்தை அனுபவித்தாலும் அதில் நிரந்தரம் இல்லை, அது நிரந்தரமான இன்பம் இல்லை. ஒரு நிரந்தரமான துன்பம் ஒன்று தான் அங்கே இருக்கிறது. ஏன்னா நாங்கள் அந்த உபாதான ஸ்கந்தையில் இருக்கிறோம், பிடியில் இருக்கிறோம், உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், அதன் பின் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போது நாங்கள் அதன் வழியாக செல்வதனால நாங்கள் இருப்பது அந்த துன்பத்துக்கு அடிமையாகித்தான், சிறை பிடிக்கப்பட்ட சிறை கைதியைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதிலிருந்து நாங்கள் மீள்வதற்கான வழியை தேடணும். ஒரு மனிதனாக பிறந்த மனிதன் இந்த துன்பம், வயசு போகிறது என்பது துன்பம், அதில் இன்பம் கிடையாது. நோய்வாய்ப்படுறது இன்பம், அது துன்பம், இன்பம் கிடையாது, துன்பம். அதே போல் இறந்து போகிறதும் இன்பம் இல்லை, துன்பம்தான். யாருமே இறப்பதற்கு விருப்பம் இல்லை, யாருமே வயசு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, யாருமே நோய்வாய்ப்படுறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னென்னா அதில் இருப்பது வெறும் துன்பம்தான். ஆனாலும் அதை நாங்கள் எதிர்பார்க்காட்டியும் அதை நாங்கள் விரும்பாட்டியும் அது எங்களுக்கு வருது. வயசு போகிறது என்பது அது எங்களுக்கு நடக்குது, நோய்வாய்ப்படுறது என்பது எது நடக்குது. யாருமே நோய்வாய்ப்படாதவங்க இல்லை. ஜாதி ஜரா மரண, பிறப்பின் காரணமாக ஜரா என்கிற இந்த நோயை சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். மரணத்தின் பிடியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரணத்தோடு தான் நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கோம். மரணம் என்பது எந்நேரமும் எங்களுக்கு வரக்கூடியது. அப்போது மரணத்துக்கு முதல்ல நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. அதுதான் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியது, சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ அதை புரிந்து கொண்டால் நாங்கள் அந்த மரணத்திலிருந்து வெல்வோம். இதுதான் மனித பிறவியின் மகத்துவம் இங்கே தான் இருக்கிறது. மரணத்தை வெல்ல முடியும் சத்தியத்தை, உண்மையை புரிந்து கொண்டால். அப்போ அதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் புரிந்து கொள்கிறார். காட்டுக்கு போயிட்டு பல குருமார்களை சந்தித்து யாருக்கிட்டையுமே கிடைக்கல, இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. எல்லாமே ஏதோ ஒரு துஷ்டியில் தான் இருந்தாங்க. இன்றைக்கும் உலகத்தில் அப்படி தான் எல்லாருமே பார்க்க போனால் உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு துஷ்டியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் எங்கேயுமே சத்தியம் இல்லை. இப்போ இதை தேடிய போது பகவான் புத்தர் அவர்களும் இதை கண்ட வாக்கில் தேடுறார். காட்டுக்கு போயிட்டு பல குருமார்களை சந்தித்து பல உபதேசங்களை பெற்று பல வழிமுறைகளை கையாண்டு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் தான் இது எங்கே போனாலும் இல்லை, இது தனக்குள் இருக்கிறது, ஒரு தான் தேட வேண்டியது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக விமர்சிக்கிறார். இந்த விதர்சனா பண்ணுறாரு. உருவான விதம் எப்படி, எல்லாம் மனதின் பின் தான் ஓடிக்கொண்டிருக்கோம், மனதின் மாய்க்கு தான் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம். அப்போது அந்த மனதிலிருந்து நிற்பதற்கு, மனதின் மாயிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் முதலில் புரிஞ்சு கொள்ளணும். அதை உருவான விதம் பற்றி புரிஞ்சு கொண்டால் தான் அப்போ அதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும் என்பதை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு தான் இந்த விதர்சனா தியானம் மூலியமாக பிறந்த நிலைக்கு சென்று பார்க்குறார். அங்கே நான் என்னுடையதுன்னு சொல்லி ஏதாவது இருந்துச்சா,
அங்கே நானும் இல்லை, எனதும் இல்லை, என்னுடையதுன்னு சொல்லி ஒன்று இருக்கலை. அப்போது கண்களுக்கு தெரிஞ்சது, காதுக்கு கேட்டது, மூக்கு நாக்கு உடல் என்ற அந்த சென்சர்கள் இயங்குதாங்க. சென்சர்களின் ஊடாக உள்நுழைவதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்ற ஒரு பிடிப்பு இங்கே உருவாகுது. அந்த ஆன்மா என்பது, அந்த துஷ்டி இங்கே தான் உருவாகுது, மனம் இங்கே தான் உருவாகுது. அப்போது கண்களுக்கு தெரிவதை நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம், காதுக்கு கேட்பதை நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிறோம். அப்போ நினைப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இதான் சித்தேன நியத்தி லோகோ சித்தேன பரிகஸ்ஸதி. மனதால் உருவான உலகம், எண்ணங்களால் உருவான உலகம், அது எங்கேயும் இருப்பது கிடையாது. மனம் என்பது ஒரு வேகம். அந்த வேகத்தின் வழியாக கண் மூலியமாக ஒரு எண்ணம் தோன்றுது, காது மூலியமாக ஒரு எண்ணம் தோன்றுது. இவைகள் அனைத்தும் கலந்த மனம் என்ற அந்த வேகமாக சுழன்று கொண்டே இருக்குது. மனம் என்பது வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ அதன் காரணமாக மனதின் பின் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இதுதான் அனைத்து மனிதனின் சுபாவம். எல்லா மனிதனுடைய சுபாவமும் இதுதான், மனதின் பின் ஓடுவது, மனதின் மாயைக்கு அகப்பட்டு இருப்பது, இந்த மனம் சொல்வதையே செய்வது. அப்போ மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொண்டால் தான் எங்களுக்கு அந்த மனதின் மாயிலிருந்து மீள முடியும். மனதின் பின் ஓடாமல் எங்களுக்கு அது ஒரு சென்சர், அது ஒரு வேகம், இதில் உண்மை இல்லை. மனம் என்பது சத்தம் வர்ணமும் இணைந்தது என்பதை அவர் புரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து அவருக்கு மீளல் என்பது நடக்கும். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த கயாசிசி போதி மொழியில் கண்டுபிடிக்கிறார். இந்த விதர்சனா தியானம் மூலயமா புப்பே நிவாசானுசதி ஞானம் என்கிற இந்த மனம் உருவான விதம் பற்றி விமர்சித்து அலசி ஆராய்ந்து இதை கண்டுபிடிக்கிறார். அப்போது இதன் வழியாக மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்வதனூடாக மனதின் மாயில் மேலும் வழியும் அங்கேயே திறக்கிறது. புரிந்து கொண்டால்தான் தெரிஞ்சு கொண்டால்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஜானத்தோ அகம்பிக்கவே பස්සத்தோ ஆசவானம் கியாகம் பந்தவமி நோ அஜானத்தோ நோ அப்பசத்தோ. அப்போது இந்த தெரிந்து கொள்வதனால எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். முதலில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொண்ட விடயத்தில் புரிஞ்சு கொள்ள நாங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி விதர்சனா பண்ணி இதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோமாக இருந்தால் அப்போ நாங்கள் நடைமுறை பக்கம் வர வேண்டியிருக்கிறது. ப்ராக்டிக்கலாக இதை நாங்கள் நடைமுறையில் கையாள வேண்டியிருக்கிறது. அப்போது இதை கையாண்டு பார்க்கும்போது எல்லாமே எண்ணங்கள். இப்போ எண்ணங்கள் எங்கே இருக்கிறதா? எண்ணங்கள் எங்கேயும் கிடையாது. எண்ணங்கள் என்பது ஒரு ஸ்பார்க் குழி, ஒரு ஸ்பார்க் குழி, ஒரு கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட ஒரு உற்பத்தி பொருள் தான் மனம் என்பது. இப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 சென்சர்கள் இணைந்த ஒரு உற்பத்தி பொருள் தான் மனம். அப்போ அந்த கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட உற்பத்தி பொருளை போல் இந்த 6 உற்பத்தி நிலையங்களால், இந்த 5 உற்பத்தி நிலையங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ரொடக்டை தான் இந்த மனம் என்பது. மனம் என்பது அந்த கம்பெனியிலிருந்து வெளிவந்து அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. கண், காது, மூக்கு, நாக்கு என்ற இந்த கம்பெனியிலிருந்து மனம் என்று ஒன்று உருவாகி அது வேகமாக ஓடுகிறது, வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அது அந்த பந்தத்தை பற்ற வச்சு வேகமாக சுற்றினா ஒரு வட்ட வடிவம் தெரியும். ஆனால் அங்கே வட்ட வடிவம் இருக்குதா? இல்லை, ஒரு பந்தம் தான் அங்கே இருக்குது. ஆனால் பந்தத்தை பற்ற வச்சு சுற்றுவதனால, அது வேகமாக சுழல்வதனால ஒரு வட்ட வடிவம் இருக்கிறதை போல் எங்களுக்கு நாங்கள் காண்றோம். அப்போ அது உண்மையாக இருக்கிறதா? இல்லை, அது உண்மை கிடையாது. அப்போது இது அந்த வேகத்தின் காரணமாக தெரியுது, எங்களுக்கு இருக்கிறதை போல் தெரியுது. ஆனால் அப்படி ஒன்றும் அங்கே கிடையாது. அதுதான் அந்த மனதின் வேகம், மனதின் அந்த உற்பத்தி நிலையங்கள் இணைந்து அது வேகமாக சுழல்வதன் காரணமாக அது இருக்கிறது என்று தான் நாங்கள் நினைத்து கொண்டு அந்த மாயையின் பின் தான் ஓடிக்கொண்டிருக்கோம். இதுதான் மனதின் மாயை, அந்த வேகம். இந்த வேகத்தின் காரணமாக மனதின் மாயைக்கு அகப்பட்டு தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இது வந்து உண்மை கிடையாது, இது மாயை, கற்பனை, இது போலி. எங்களுக்கு நாங்களே சிறையை அமைத்து கொண்டிருப்பது இந்த மனதின் சிறையில் தான். இந்த சிறை, மனம் என்ற சிறைக்குத்தான் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம். அந்த மனம் என்ற சிறையை உடைத்து கொண்டு வெளியில் வர முடியும் எங்களுக்கு மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டால்தான். அப்போது இதை புரிஞ்சு கொள்ளாட்டி எங்களுக்கு அந்த சிறை
எதனாலும் சிறை கைதியாகவே நாங்கள் வாழ்வோம். இதனால் சிறை பிடிக்கப்பட்ட கைதியைப் போல. அப்போது மானிய மக்கரோ அதிமானிய கொக்கூரோ என்பதைப் போல ஈகோவின் காரணமாக, இந்த ஆணவம் அகங்காரத்தின் காரணமாக நாங்கள் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நோக்கி போய்கொண்டே இருப்போம். இதற்கு முடிவு இல்லை. இதான் கர்ம பூமி, இதான் காம பூமி. அந்த காம பூமி என்கிற அந்த கர்ம பூமியிலிருந்து மீள்வதற்குத்தான் இந்த சத்தியத்தை முதலில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தெரிஞ்சு கொள்வதினூடாக எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாண்டு பார்த்தா அப்போ எங்கேயும் ஏதும் கிடையாது, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லாத ஒன்றும் இல்லாததைத்தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறது இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்பிலிருந்து மீண்டு விட்டால் அவர்தான் உண்மையான மனித பிறவியின் மகத்துவம் பற்றி புரிந்து உணர்ந்தவர். அவர்தான் உண்மையான மனிதன். அவர் யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே அவரிடமிருந்து நடக்காது. ஏன்னா மற்றவர் மீது கருணை மட்டும்தான் அவருக்கு வரும். காரணம் என்னென்னா, மனிதர்கள் இருப்பது துஷ்டியில், மனிதர்கள் இருப்பது துன்பத்தில். அப்போ அந்த துன்பத்திலிருந்து, அந்த துஷ்டியிலிருந்து மீள்வதற்கான வழியை இவர் காட்டுவாரே தவிர, அந்த மற்றவரை இவர் கஷ்டத்தில் போடவோ, மற்றவரை ஏமாற்றவோ, மற்றவரை துன்பத்தில் ஆழ்த்தவோ அவர் போக மாட்டார். அந்த துன்பத்திலிருந்து மீளும் வழியை இவர் செய்வார். அதைத்தான் செய்ய முடியும் இவரால். ஏன்னா இவர் புரிந்து உணர்ந்ததை, அவருக்குள் பிரத்யக்ஷம் அடைந்ததை இன்னொருத்தருக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். அப்போ அவரும் இதை கேட்டு புரிந்து உணர்ந்து நடைமுறை பக்கம் வந்து இதை கையாண்டு பார்த்தால் அவருக்கும் இது உலகம் என்பது கற்பனை, அது எங்கேயும் இருப்பது கிடையாது என்ற சத்தியத்தை அவரும் புரிந்து கொண்டால் அப்போ அவரும் உலகிலிருந்து மீள்வார், மரணத்தை வெல்வார், உத்தமமான மனிதன் ஆவார், உத்தம புருஷர் ஆவார், மகா முனிவர் ஆவார், ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவார். அப்போது இதுதான் வழி. இதற்கு மேலே வேறு வழிகள் கிடையாது. இன்றைக்கி நிறைய வழிகள் சொல்கிறாங்க, இதுதான் விமோச்சனம், இதுதான் விடுதலை, இங்கே தான் இருக்கிறது என்று சொல்லும் மனிதர்கள் எல்லாமே ஏதோ ஒரு துஷ்டியில், ஏதோ ஒரு கோணத்துக்குள்ளே அகப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது எல்லா கோணத்திலிருந்தும் இந்த சுபாவம் தான் இந்த புத்த சுபாவம். இங்கே கோணங்கள் கிடையாது. இங்கே நான் என்று ஒருவர் இல்லை. நான் இல்லாமல் சென்சர் சிஸ்டம் மட்டும்தான் இங்கே செயல்படுது. அப்போ எல்லாம் இருக்கிறது துஷ்டியில் தான் நான் இருக்கிறேன். துஷ்டியிலிருந்து மீண்டதன் பிறகு நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. எல்லாமே சென்சர் சிஸ்டம். கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது. கண் என்பது கண்ணாடியை போல. இப்போ கண் என்பது கண்ணாடியை போல என்கிற போது அது இப்போ கண் பார்வை இல்லாதவங்க வந்து கண்ணாடி பாய்ப்பாங்க. கண்ணாடி பார்த்தால் தான் அவங்களுக்கு தெரியும், வர்ணம் தெரியும். கண்ணாடியை கழட்டிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கண் தெரியாது, பார்வை போயிடுச்சு. இப்போ இதே போல் தான் கண் என்பது கண்ணாடியை போல். அப்போ அது தெரிஞ்சால் கண்களுக்கு தெரிவதனால்தான் அதை நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். கண் தெரியலைன்னு சொன்னால் வர்ணம் என்பது அவருக்கு கிடையாது, வர்ண உலகம் ஒன்றும் அவருக்கு இல்லை. காது என்பது விளங்குறனால தான், அந்த சென்சர் இயங்குவதனால தான் அதுக்குள்ளே அந்த ட்ருன்ற வைப்ரேட் ஒன்று ஆகுது. அப்போ அதன் காரணமாக தான் சத்தம் என்பது விளங்குது. அந்த சவ் என்பது வந்து காதுக்குள்ளே இருக்கும் சவ் வந்து அந்த வைப்ரேட் ஆகாட்டி அதுக்கு சத்தம் என்பது விளங்காது. அப்போ அங்கே செவிடு என்று தான் சொல்ல முடியும். அப்போது சத்தம் விளங்கலைன்னு சொன்னால் அப்போ சத்த உலகம் என்பது வெளியில் இருக்குதா? காது விளங்காதவருக்கு வெளி உலகத்தில் சத்த உலகம் ஒன்று இருக்குதா? இப்போ சேவல் கூவுது, காகத்தின் குரல் இது நாயை குறைக்கிறது என்று அந்த சத்தத்துக்குள் சத்த உலகம் ஒன்று அவருக்கு இல்லை. அப்போ சத்தம் என்பது இல்லைன்னு சொன்னால், காது என்பது ஒன்று இல்லைன்னு சொன்னால் சத்தமும் இல்லை, கண் இல்லைன்னு சொன்னால் வர்ணமும் இல்லை, மூக்கு இல்லைன்னு சொன்னால் வாசனை அல்லது துர்நாற்றமும் இல்லை, நாக்கு இல்லைன்னு சொன்னால் சுவையும் இல்லை, உடல் இல்லைன்னு சொன்னால் அப்போ எங்கே இருக்கிறேன் நான் யார்? நான் எங்கே இருக்கிறேன்? எனது பெயர் தான் நானா? விஜயா நான், கமலா நான், அஜித்தா நான், இல்லாட்டி ரஜினியா நான், இல்லாட்டி நயன்தாராவா, இல்லாட்டி திரிசாவா நான்? இல்லை, பெயர் இல்லை, நான் இல்லை. அப்போ உருவத்திலையா நான் இருக்கேன்? உருவத்திலும் நான் இல்லை. இந்த உருவத்தில், இந்த உடலில் நான் எங்கே இருக்கேன்? உடலில் நான் என்று ஒருவர் இல்லை. இதில் 32 உறுப்புகள் இருக்குது. இதை ஒவ்வொன்றாக கலட்டி பிரிந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதில் நான் இல்லை, இது எனதும் இல்லை. நான் என்று இந்த உடல் எங்கேயுமே இல்லை. கண்ணில் நான் இருக்கேனா, காதில் நான் இருக்கேனா, மூக்கில் நான் இருக்கேனா, இந்த உடலில் எந்த பாகத்தில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நல்லா விதர்சனா பண்ணி பாருங்கள். நான் என்று ஒருவர் இந்த உடல் எங்கேயுமே கிடையாது. நான் என்று ஒருவர் இந்த உடலில் எங்கேயுமே இல்லை. அப்போது இந்த உடலில் நான் இல்லை, அப்போ பெயரும் நான் இல்லை, அப்போ மனதிலும் நான் இல்லை, எண்ணத்திலும் நான் இல்லை. எண்ணம் என்பது அந்த ஸ்பாக் குழி, கண்ணும் காதும் இணைந்தது. அப்போ அதிலும் நான் இல்லை. அப்போ எங்கே இருக்கிறேன் நான்? அந்த பவர் தான் நான். இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட பவர் ஒன்று தான், அந்த உணர்வு தான் நான். அப்போ இந்த உணர்வு பவர், இந்த ஆன்மா என்ற துஷ்டி. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதன் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக பரிசோத்தைக்கு வருது. அதாவது இது பலமாக பொருந்தி இருந்துச்சு. கண், காது, மூக்கு, நாக்கு, உடலில் என்ற 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்து அது பொருந்தி ஒரு பலத்தை தான் கொடுத்து கொண்டிருந்தது. மனம் என்ற மாயையின் பின் ஓடிக்கொண்டது பலம் காரணமாக. அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதன் ஊடாக அவர் அந்த பலம் இங்கே குறையப்படுது. பலம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்குது. அப்போ இதுதான் அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வரும் சுபாவம். அப்போ இந்த குறைஞ்சு கரைந்து கடைசியில் மனதிலும் ஒன்றும் இல்லை. மனம் என்பது ஒரு வேகம், அதற்குள்ளும் ஏதும் கிடையாது. இது எல்லாமே கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்களினூடாக உருவானத்தான் மனம். அப்போ இதற்குள்ளும் எந்த எண்ணங்கள் வந்தாலும் சரி, மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு ஆக்சிடெண்ட்டாக, ஒரு விபத்தா, இல்லை சுனாமி வந்துருச்சா, இல்லாட்டி கொரோனாவா, எது வந்தாலும் எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களுக்கு வேல்யூ மதிப்பு இல்லைன்னு சொன்னால், அப்போ எங்கே இருக்கிறேன் நான்? அந்த மதிப்பு பெருமதி தான் நான், அந்த பவர் தான் நான். பவர் இங்கே தணிஞ்சு போச்சுன்னு சொன்னால், பவருக்கு வேல்யூ ஒன்றும் இல்லை, பவர் இங்கே குறைஞ்சி போச்சு, பவர் கரைஞ்சிருச்சின்னு சொன்னால், இப்போ நான் இங்கே இருக்கிறேன். இந்த உடலில் நான் இல்லை, பெயரிலும் நான் இல்லை, மனதிலும் நான் இல்லை. நான் என்று ஒருவர் இல்லாமல் சென்சர் சிஸ்டம் ஓடுது. திரைப்படத்தில் திரையரங்கில் திரைப்படம் தயாரிக்கப்பட்டு ஓடுவதைப் போல், திரைப்படம் தயாரிக்கப்பட்டு தான் திரையரங்கில் ஓடுது. அப்போ அதில் உண்மை இருக்குதா, அதில் சத்தியம் இருக்குதா என்று பார்த்தா இல்லை, அதெல்லாமே தயாரிக்கப்பட்டது. அப்போது இந்த மனம் என்ற சென்சரும் அப்படித்தான். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 சென்சர்களால் தயாரிக்கப்பட்டு மனம் என்ற இந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்குது. நிஜ வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது. திரைப்படம் போல் இது மனம் என்ற சென்சர் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போது அதன் பின் ஓடாமல் இந்த உண்மையை புரிந்து கொள்பவர் அதன் பின் ஓடாமல் நின்று பார்க்கிறார். நின்று பார்த்தா அந்த டைரக்டரை போல, தயாரிப்பாளரை போல இந்த கதையின் உண்மையை அவர் காண்றார். இது எல்லாமே சென்சர் சிஸ்டம், இதில் உண்மை இல்லை, இதற்குள்ளே நாங்கள் எதையுமே பிடித்து கொள்வதற்குன்னு சொல்லி ஒன்றும் கிடையாது என்ற உண்மையை அவர் உணர்கிறார். அப்போ அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது அதிகத்த சமாதி என்ற அந்த பகவான் புத்தர் சென்ற வழியில் சென்று புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ இதுதான் புத்த சுபாவம். அப்போ சென்சர் சிஸ்டம் ஓடுது வழக்கம் போல். கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது, மூக்கு, நாக்கு, உடல் என்பது வழக்கம் போல் இயங்குது. வழக்கம் போல் எல்லா காரியத்திலும் அவர் ஈடுபடுறார். வழக்கம் போல் எல்லாத்துக்கூடையும் பேசுகிறார். எல்லா நடவடிக்கைகளும் நடந்து கொள்கிறார். எல்லாமே வழக்கம் போலவே இருக்குது, நடக்குது, எல்லாமே செய்கிறாரு. ஆனால் எதற்குமே இறங்கி கொள்ளாத ஒரு தன்மை, எதையுமே பிடித்து கொள்ளாத ஒரு தன்மை, எதற்குமே கலங்காத ஒரு நிலை. எது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். எது நடந்தாலும் ஒன்று தான், நடக்கலான்னு சொன்னதான். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுக்குமே ஒரு ஈடுபாடு இல்லாத நிலை, எதையுமே பிடித்து கொள்ளாத ஒரு நிலை. இங்கே தான் அந்த ரகசியம் இருக்கிறது. அப்போ இங்கே தான் உண்மையான மனித பிறவின் மகத்துவம் பற்றி அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவருக்கு அவர் இல்லாமல் போகிறார். எனக்கு நான் இல்லாமல் போன நிலை இதுதான். எனக்கு நானே இல்லை. நான் என்பதும் ஒரு எண்ணம் தான். நான் என்று இங்கே ஒருவர் இல்லாமல் சென்சர் சிஸ்டம் ஓடுது. சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லாமல் சிஸ்டம் இயங்குது. அப்போ அவரோட மூச்சு நிற்கும் வரைக்கும் சிஸ்டம் ஓடும். மூச்சு நின்றதன் பிறகு அவ்விடத்திலே அந்த மூச்சு நின்றது தான். அது மறுபடியும் எங்கேயும் போவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா,
பிடித்து கொள்வதற்கு அவருக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. பிடியிலிருந்து மீண்டு விட்டார். அந்த உபாதான ஸ்கந்தியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த விளக்கு அணைந்தது போல இவர் அணைந்து போவார். விளக்கு அணைஞ்சி போன விளக்கு எங்கே போனிச்சுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்போது இந்த விளக்கு அணைந்தது போல இவர் அணைந்து போவார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் இவர் இந்த சத்தியத்தை உணர்ந்தவர் இந்த விளக்கு அணைந்ததை போல் அணைந்து போவார். அவருக்கு உலகம் ஒன்று கிடையாது. அப்போது மரணம் ஒன்று அவருக்கு கிடையாது. மரணத்தை வென்று இவ்வுலகிலும் சரி எல்லா உலகத்திலிருந்தும் மீண்டு இந்த உலகில் சாமானியமான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்வார். இனிமையான வாழ்க்கையை வாழ்வார். மன மகிழ்ச்சியான, மன நிறைவான, ஒரு ஒற்றுமையான, மனிதநேயமிக்க ஒரு உத்தமமான மனிதனாக, உத்தம புருஷனாக, மகா முனிவனாக அவர் வாழ்வார் என்ற உண்மையை, சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இதை நீங்களும் கேட்டு பாருங்கள். இது மகா காம்பீரம், பரம சத்தியம். இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கணும். திருவன் சரணம்.